இங்க ஒருத்தன் மண்ணுல வினோதமான ஒரு கல்லை பார்க்கறான். அது பார்க்க ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கு. இதை பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாமான்னு பார்க்கறான். ஏன்னா அவன் ரொம்பவே தூரத்துல இருக்கான். இந்த தங்கத்தை எல்லாத்தையும் இவனே எடுத்துக்கலாம்னு பார்க்கறான். அதுக்கப்புறம் இவனோட ஹெல்ப் இல்லாம இதை எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை உடனே கூப்பிட ஆரம்பிக்கிறான். அவனும் எதுவும் கேட்காம உடனே கிட்ட வந்து பார்க்கறான். உடனே அந்த ஆளு பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் எடுத்து செக் பண்றான். இது ஒரிஜினல் கோல்டானு. கடைசியில பார்த்தா அது பியூர் கோல்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த கோல்டை எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு உடனே தோண்ட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நேரமாவே தோண்டிட்டு இருப்பானுங்க. கடைசியில இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கோல்டை இழுக்க ஆரம்பிப்பானுங்க. ஆனா இவனால சுத்தமா இழுக்கவே முடியாது. இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு உடனே கார்ல இருந்து ஒரு ரோப்பை கட்டி அந்த கல்லை இழுக்குவானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த காரோட ரோப்பே அறுந்து போயிடும். சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த இடமே இருட்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவனுங்க விறகு கட்டை எடுத்துட்டு வந்து எரிய விடுவானுங்க. தங்கம் கிடைச்சதுனால ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருப்பானுங்க. அன்னைக்கு நைட்டு எப்படியாவது இந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் ஆகுன்னு சொல்லி இவனும் ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்டு இருப்பானுங்க. இதை எடுத்துட்டு போறதுக்கு கண்டிப்பா ஒரு மிஷின் தேவை. ஒரு ஆள் இங்க இருக்கணும், ஒரு ஆள் போய் மிஷின் எடுத்துட்டு சொல்லி பிளான் போட்டுட்டு இருப்பானுங்க. அடுத்த நாள் அந்த குண்டா இருக்கணும் பாத்தீங்கன்னா இவன் கிட்ட ஒரு போனை தூக்கி போட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தங்கம் இருக்கிற இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிருவான். அங்க இருக்க விறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க எரிய விட்டுட்டு இருப்பான். அப்படியே அவன் போனவன் வரதுக்கு 5 நாள் ஆகும்னு சொல்லி இவன் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பான். அங்க இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு இவன் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவன் வேற ஏதாச்சும் பொருள் கிடைக்குமான்னு சொல்லி போயிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். அது ரொம்ப நாளாவே அங்க இருக்குது. அதுல இருக்க எல்லா பார்ட்ஸையும் எடுத்து வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவான். வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கும். வரதுக்கு 2 நாள் ஆயிடும். சூரிய ஒளிப்பட்டு இவன் மூஞ்சி எல்லாமே காயமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த தங்கம் இருக்கிற இடத்துல போய் இவன் தோண்டிட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா ஒரு கட்டி தங்கம் மட்டும் இவன் கையில வந்துடும். உடனே அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவான் இவனுக்கு. நான் வரதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்லுவான். இவன் நைட்டு ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணிட்டு இருப்பான். இவன்ட்ட இருக்க தண்ணி எல்லாமே காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்பவே சோர்ந்து போயிடுவான். தூரத்துல ஒரு ஆளை பார்ப்பான். அதை பார்த்து ரொம்பவே பயந்து போய் அந்த ஏரோப்ளேனுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். அந்த ஆளும் கிட்ட வந்து உன்னை ஆல்ரெடி பார்த்துட்டேன், உடனே வெளியே வான்னு சொல்லி அந்த ஆள் சொல்லுவாங்க. இவனும் வெளியே வந்துருவான்.